நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. நம் நாடு என்னும் தோட்டத்திலே நாளை மலரும் முல்லைகளே. நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. இந்த பாவடிவ முறை, அந்த பாவடிவ முறையில் அப்படின்னா ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த குளத்துக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப சிற்பமாக எடுக்காமல் வளைவும் நெளிவுமாக எடுத்திங்கன்னா அது பேர் எட்ஜ் எஃபெக்ட்னு பில் மார்டிசன் சொல்வார். அதாவது ஒரு விளிம்பு விளைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது ஒரு குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் ஒன்றா சேர்கிற இடத்துல ஒரு விளிம்பு விளைவு ஏற்படும். இது இங்கே வந்த மாணவர்கள் செய்தது. இப்போ நாங்கள் செய்யலை. இங்கே ஒரு 60 நாள் தங்கியிருந்து படித்த மாணவர்கள் இந்த அணில காட்டை உருவாக்குனாங்க. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் பன்னி தொல்லைகள் அதிகமாக இருக்குது. அப்போ பன்னிகள் மற்ற காட்டு விலங்குகளுடைய தொல்லைகள் அதெல்லாம் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களால ஒரு விளைச்சல் எடுக்க முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு எளிய முறையில் இங்கே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பைப்புகளை எடுத்துகிட்டு வந்து ஒரு கம்பிகளை கொண்டு வந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக்கை போட்டுட்டு இங்கே ஒரு சோலார் பேனல் வச்சுட்டு இதை வந்து சின்ன எனர்ஜைசர்னு ஒன்று இருக்குது, அது மூலமாக செஞ்சு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இது முழுக்க முழுக்க ஒரு செமி ஸ்கில்டு லேபராக வச்சுக்கிட்டு நம்ம அன்ஸ்கில்டு லேபராக வச்சுக்கிட்டு தான் இதை பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக பன்னிகள் வரதை இங்கே ஓரளவுக்கு தடுத்துட்டோம். இப்போ கிட்டத்தட்ட பன்னிகள் உள்ளே வரதில்லை. இப்போ இந்த மாதிரியான எளிய முறையை வந்து நம்ம பின்பற்றினோம்னா விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான செலவு தான் ஆகும். இப்போ வந்து நீங்கள் வழக்கமாக போடக்கூடிய செலவில் 3ல் 1 பங்கு தான் அது செலவாகும். இந்த முறையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லோரும் செய்யலாம். இது ஒரு எளிய முறை. வணக்கம், என்னோடய பேர் ராஜகணேஷ். அடிசில் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலேருந்து நான் பேசுகிறேன். கண்ட்ரி ஃபார்ம்ஸ் சேனலுக்கு வணக்கம். நம்ம இது வரைக்கும் பலவிதமான ஈக்கோ வில்லேஜஸை நம்ம சேனலில் டாக்குமெண்ட் பண்ணிட்டு வரோம். அப்படி இன்றைக்கி பார்க்க போகிற ஈக்கோ வில்லேஜ் தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் பொதிகை சோலை ஈக்கோ வில்லேஜ் தான். இந்த வீடியோவில் பொதிகை சோலையில் விவசாயம் சார்ந்த முயற்சிகள், அதையும் தாண்டி ரொம்ப முக்கியமாக அங்கே என்னென்ன மாதிரி சவால்கள் இருக்குது, இதையெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம், என்னோடய பேர் பாமையன். நான் இங்கே பொதிகை வாழ்வோருடைய பொறுப்பில் இருக்கிறேன். இது வந்து ஒரு கூட்டுப்பண்ணை. கூட்டுப்பண்ணைன்றதை விட இது ஒரு ஈக்கோ வில்லேஜ்னு சொல்லக்கூடிய திணை வாழ்வூர் அப்படின்னு சொல்கிறோம். அது என்ன திணை வாழ்வூர் ஈக்கோ வில்லேஜ் அப்படின்னா இது ஒரு புது முயற்சி. நாங்கள் தொடக்கத்தில் வந்து இயற்கை வேளாண்மை, சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அப்படிங்கிற பணி செஞ்சுட்டு இருக்கும்போது இயற்கை வேளாண்மைங்கிறது தனித்தனியாக செய்யும்போது அதனுடைய நிறையா இடர்பாடுகள் வந்தது. பொதுவாக உற்பத்தி பண்ணுற பொருளை சந்தைப்படுத்துவதற்கோ இல்லை உற்பத்தி நல்லபடியாக செஞ்சால் கூட அதை நுகர்வோர்களுக்கான விழிப்புணர்வு என்பது பெரிய சவாலாக இருந்தது. அப்போது என்ன யோசித்தோம் அப்படின்னா இது வந்து ஒரு தற்சார்பு வாழ்வியலை நோக்கிய ஒரு பயணத்தில் நாம் ஒரு புதுமையான ஒரு பரிசோதனை முயற்சியாக செய்து பார்க்கலாம் அப்படின்னு தான் இது தொடங்கினோம். அடிசில் வந்துட்டு நிறையா தமிழ்நாடு முழுக்க மட்டும் இல்லாமல் மற்ற இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களுக்கும் போய் பயிற்சிகள் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் எங்கள் குழுவோட. அதே போல் இலங்கையில் போய் பயிற்சி அளித்தோம். மலேசியா, அதே போல் அமெரிக்காவில் கூட போய் தமிழ் பகுதிகளில் வந்து உழவர்களோட உழவு செய்யக்கூடிய விவசாயம் செய்யக்கூடிய நண்பர்களோட நம்ம வந்து நம்முடைய தொழில்நுட்ப அறிவையும் மற்ற அனுபவங்களையும் பகிர்ந்துக்கிட்டோம். அந்த மாதிரி பரவலாக வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இந்த முயற்சியை செய்து பார்க்கலாமே அப்படின்னு தொடங்கினோம். என்னுடைய அடிப்படை நோக்கம் என்னென்னா கூட்டு வாழ்வியலாக மாறுவது, தற்சார்பை நோக்கி நகர்வது. அந்த அடிப்படையில் அதற்கான தேவை என்னவாக இருந்தது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ நகர்ப்புறங்கள் எல்லாமே மிக அதிகமாக மாசுபட்டுட்டு வருது. அங்கே காற்று மாசுபாடு இருக்குது, அதே போல் நீர் மாசுபாடு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அங்களுடைய வாழ்க்கை நெருக்கடி என்பது அதிகமாக இருக்குது. ஒவ்வொரு நாளும் சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் வந்து பெருகிக்கிட்டே போகுது. சரி, அதே பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா கிராமப்புறங்கள் எப்படி இருக்குது அப்படின்னா தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் நகர்மயமாதல்ங்கிறது மிக அதிகமாக இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் ஒரு காலத்தில் வந்து நகரங்கள் வந்து கிராமங்களை நம்பி தான் இருந்தது. கிராமங்களுடைய உற்பத்தி, அந்த உணவு தேவைகள், காய்கறி அந்த மாதிரியான எல்லாமே சமமாக இருந்தது. ஆனால் இன்றைக்கி என்ன சிரமம் அப்படின்னா இதே கிராமங்கள் நகரங்களை நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழல் மாறி போச்சு. என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து நகரங்களில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பை நம்பி தான் கிராமங்கள் இருக்குது. அப்படின்னா கிராமங்களில் வேலைவாய்ப்பு குறைஞ்சிது. எப்படி வேலைவாய்ப்பு குறைஞ்சிது அப்படின்னா அங்கே முக்கியமாக வந்து விவசாயம் வந்து அழிஞ்சு போச்சு. இன்னும் சொல்லப்போனால் 55-60 விழுக்காடு மக்கள் வந்து தமிழகத்தை பொறுத்தளவில் நகரங்களை நோக்கி வந்துட்டாங்க அல்லது நகரங்களை சார்ந்து இருக்கிறாங்க. அப்போ மிக குறைவான எண்ணிக்கையில் தான் இந்த விவசாயத்தை நம்பி இருக்கிறாங்க. குறைவான நம்பிக்கையில் விவசாயத்தை நம்பி இருக்கும் பொழுது இயல்பாக என்ன நடக்குது அப்படின்னா அங்கே வேலைவாய்ப்பு குறைஞ்சி போயிடுது. அப்போ இந்த மாதிரி ஒரு நெருக்கடி, இங்கே பக்கம் வேலைவாய்ப்பு நெருக்கடி, அந்த பக்கம் பார்த்திங்கன்னா அங்கே வாழ்வியல் நெருக்கடி, இப்போ ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து மிகப்பெரிய சிக்கலுக்கு உள்ளாக்குது. அப்போ இதுக்கு என்ன மாற்று அப்படின்னா ஒரு புதிய கிராம வாழ்க்கை அல்லது புதிய ஊர் வாழ்க்கை. அப்போ அதில் நகர்ப்புறங்களில் இருக்கக்கூடிய நவீனத்தன்மைகளுடைய அந்த பொறுப்புகளையும் எடுத்துக்கிட்டு கிராமங்களில் இருக்கக்கூடிய மரபு சார்ந்த நல்ல விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதை இணைச்சு ஒன்றை உருவாக்கணும். அப்போ சூழலுக்கு நேயமான ஒரு பகுதியை எடுத்து பண்ணலான்னு சொல்லி தொடங்கினோம்.
அப்போ நாங்கள் வந்து 25 ஏக்கர் எடுத்து ஒரு முயற்சி எடுக்கலாம்ட்டு முயற்சி பண்ணப்போ நாங்கள் வெறுமே உற்பத்தி மட்டும் பண்ணாமல் அதை வந்து அந்த உற்பத்தியை நுகர்வோருக்கும் நம்முடைய உறுப்பினர்களும் நுகர்வோர்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இது வந்து மற்றவங்களுக்கான ஒரு வழிகாட்டுதல் இடமாக இருக்கணும், ஒரு பயிற்சி மையமாக இருக்கணும் அப்படின்னு நினச்சோம். அந்த பயிற்சி மையமாக இருக்கிறதுக்கான எல்லா ஏந்துகளையும் இங்கே உருவாக்குவது அப்படின்னு நினச்சோம். குறிப்பாக வந்து அங்கே கல்வி, மருத்துவம், சிறு தொழில், இப்படி எல்லாமே, உணவு, உடை, உறைவுன்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி உணவை உற்பத்தி பண்ணணும், அங்கே நமக்கான உடையை உற்பத்தி பண்ணணும், அங்கே உள்ள கட்டுமானங்கள் வந்து அங்கே கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு கூடிய அளவுக்கும் செய்யணும் அப்படிங்கிறது தான் அடிப்படை நோக்கம். அந்த நோக்கத்துக்கான ஒரு மாதிரிகளை இங்கே உருவாக்கணும், அந்த மாதிரிகளை மற்றவங்களுக்கு சொல்லித்தரணும் அப்படிங்கிறது தான் நோக்கம். அப்போ அதுக்கான முதலீடுகள் திரட்ட வேண்டிய ஒரு தேவை வந்தது. ஏன்னா முதலீடுகள் இல்லாமல் தொடங்க முடியாது. அப்போ முதலீடுகள் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறையப்பட்ட இருக்குது. ஆனால் இதுக்காக, இந்த முயற்சிக்காக மனம் வந்து தரமாட்டாங்க. அப்போ அதுக்காக என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த இடத்த தொடங்கும்போது ஒரு 25 ஏக்கர் நாங்கள் ஏற்கனவே திட்டமிட சொன்னது போல் தொடங்கணும். ஆனால் அதுக்கு ஒரு 50 ஏக்கராக இருந்தால் தான் ஒரு சின்ன கிராமமாக அதை வந்து வடிவமைக்க முடியும் அப்படிங்கிற எங்களுடைய அனுபவத்தில் நம்ம கண்டுபிடிச்சோம். அப்போ அந்த 50 ஏக்கருக்காக நாங்கள் முகநூலில் வந்து விளம்பரப்படுத்தும் பொழுது என்ன ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட அது வந்து ஒரு 100 பேருக்கு மேலே வந்துட்டாங்க. அப்போ எதிர்பார்த்த விட அதிகமாக பேர் ஆர்வம் காட்டினாங்க. ஸோ அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நம்ம நிலங்களை வந்து இங்கே ஒரு பகுதியில், குறிப்பாக கேரளா பகுதியினுடைய குறிப்பிட்ட ஒரு சில 2 பேர் வந்து இந்த நிலங்களை வச்சுருந்தாங்க. அவங்கள்ட்ட வந்து பேசி அது கைவிடப்பட்டு ஒரு 15-20 ஆண்டுகளாக சும்மா கிடந்தது. முள்ளு முளைச்சி ஒரு வறண்ட நிலமாக கிடந்தது. மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரம் அது. மழையளவு நல்லாயிருக்கும். ஆனால் என்ன சிக்கல்னால், அந்த இடத்துல பூராமே பராமரிப்பு இல்லாதனால மிகப்பெரிய அளவில் வந்து முள் முளைச்சி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறுங்காடாக தான் கிடந்தது. குறுங்காடுனா முள்காடு, குறிப்பாக சீமக்கருவேலைன்னு சொல்ல முடியாது, அது அதிகமாக இருந்தது. நம்முடைய நாட்டக மரங்கள் எல்லாமே எதுவுமே இல்லாமல் ஒரு அடர்ந்த சீமக்கருவேலை வனமாக இருந்தது. அப்போ அதை என்ன பண்ணோம் அப்படின்னா, அந்த இடத்த எடுத்துகிட்டு அதை ஒழுங்குபடுத்தணும்னு ஒரு முடிவு பண்ணோம். அப்போ அந்த 100 ஏக்கர் எடுத்துகிட்டு நாங்கள் வந்து வேலையை தொடங்கலான்னு யோசித்தோம். அப்படி தொடங்கும்போது முதல்ல 50 ஏக்கருக்கான பணியை தொடங்கினோம். அதுக்கப்புறம் 50. இப்போ எப்படின்னா, ஒருத்தருக்கும் ஒரு ஏக்கர் நிலம் வந்து அவங்க பேரில் பதிஞ்சிருவோம். அதை வந்துட்டு ஒரு கூட்டு பட்டாவாக இருக்கும். இப்போ வந்து ஒரு டாக்குமெண்ட்டில் 10 ஏக்கர் இருக்குது அப்படின்னா 10 பேர் அதில் இருப்பாங்க. 5 பேர் 5 ஏக்கர் இருக்குன்னா 5 பேர் இருப்பாங்க. ஒருத்தருக்கு 1 ஏக்கர் அப்படிங்கிற பண்ணிவிட்டு அது எல்லாத்தையும் ஒரு சொசைட்டியாக நாங்கள் பதிவு செஞ்சோம். அதாவது அதை மேம்படுத்துவதற்கான சொசைட்டி. நிலம் வந்து தனிநபர் பேரில் இருக்கும். அது நிர்வாகம் பண்ணுவது அந்த 100 பேர் கொண்ட ஒரு சொசைட்டி, ஒரு சங்கம் வந்து பண்ணும். அதுக்கான ஒரு 10 பேர் கொண்ட தலைமை குழு, அதாவது முதன்மை குழு அல்லது ஈசின்னு சொல்லுவாங்க, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டிம்பாங்க. அப்போ தலைவர், செயலாளர், பொருளாளர், அப்படி தான் உறுப்பினர்கள். அந்த 103 பேரும் அதில் வந்து உறுப்பினர்களாக இருப்பாங்க. இப்படி வந்து அது ஒரு அமைப்பாக உருவாக்கணும். அப்போ இது தொடர்ந்து அந்த வேலைகளை செய்ய ஆரம்பித்தோம். இதில் அந்த செயற்குழுவில் இருக்கவங்க, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியில் இருக்கவங்க பெரும்பாலும் வாலண்டியர்ஸாக இருப்பாங்க. தன்னார்வலர்களாக எந்த விதமான ஊதியம் பெறாமல் வந்து வேலை செய்வாங்க. அதே நேரத்தில் இங்கே பணி செய்யக்கூடிய முழுநேர பணியாளர்களுக்கு வந்து ஊதியம் கொடுக்குறோம். அது தவிர அன்றாட பணியாளர்களுக்கும் கொடுக்குறோம். இப்போ எங்கள் திட்டம் என்னென்னா, முதல்ல வந்துட்டு அவங்களுக்கான உணவு தேவைகளை நிறைவு செய்வது. காய்கறி, அப்புறம் வந்து தானியங்கள், அதுக்கப்புறம் வந்துட்டு பருப்பு, இந்த மாதிரியான ஒவ்வொரு அடிப்படையான உணவுகளை உற்பத்தி பண்ணுறது தான் நோக்கி நாங்கள் நகர ஆரம்பித்தோம். அதில் இப்போ நெல்லில் ஓரளவுக்கு நகர்ந்து வந்திருக்கோம். காய்கறி கொஞ்சம் போட ஆரம்பிச்சிருக்கோம். மஞ்சள் போட ஆரம்பிச்சிருக்கோம். கரும்பு உற்பத்தி பண்ணும்போது இங்கே வந்து காட்டு விலங்குகளுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது. பன்னி தாக்குதல் அதிகமாக இருக்கும், மான் தாக்குதல் அதிகமாக இருக்கும். அது வந்து எங்களுக்கு சிரமமாக அந்த கரும்புகளெல்லாம் அழிச்சிருச்சு. அதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா மரங்கள் வச்சுருக்கோம். ஒரு 50 ஏக்கர் கிட்ட மரங்கள் வச்சுருக்கோம். மாமரம், பல்வகை மரங்கள், ஒரு 30-40 வகையான மரங்கள். எண்ணிக்கைன்னு பார்த்துக்கிட்டேன்னா ஒரு 2000-3000 மரங்களுக்கு மேலே வச்சுருக்கோம். அது பழமரங்களாகவும் இருக்குது, டிம்பர் மரங்களாகவும் இருக்குது. அந்த மாதிரி செஞ்சுருக்கோம். இதுதான் வந்து இந்த திணை வாழ்வோருடைய அடிப்படை. இது தவிர பயிற்சி மையம் வச்சுருக்கோம். இங்கே வந்து என்னென்னா, தொடர்ந்து பயிற்சி நடத்துகிறோம். இயற்கை வேளாண்மை பயிற்சி, அதில் குறிப்பாக மண்புழு உரம் எப்படி உற்பத்தி பண்ணுறது, சாறுகள், அதாவது கரைசல்கள் எப்படி பண்ணுறது, அதுக்கப்புறம் அங்கே கிடைக்கக்கூடிய உள்ளூர் அங்கே கிடைக்க இலை தழைகளை வைத்துக்கொண்டு எப்படி வந்து பூச்சி விரட்டி தயாரிக்கிறது, இப்படி அந்த இயற்கை வேளாண்மை தொழில்நுட்பங்கள் எல்லாத்தையுமே நேரடியாக களப்பயிற்சியாக செய்து காட்டுறோம். வரவங்களுக்கு, வர விவசாயிகளுக்கு செய்து காட்டுறோம், ஆர்வலருக்கு செய்து கொடுக்குறோம். இது தவிர நாங்கள் என்ன பண்ணுறோம்னா, மற்ற தொடர்பான அந்த உடல்நலம் சார்ந்த பயிற்சிகள் நடத்துகிறோம். குழந்தைகளுக்கான முகாம் நடத்துகிறோம், கேம்ப் நடத்துகிறோம். அது தவிர இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இந்த கைத்தறி ஆடைகள், குறிப்பாக வந்து கதர் ஆடைகளை இங்கே வந்து ஒரு யூனிட் ஆரம்பிச்சிருக்கோம். அதில் சில நண்பர்கள் சேர்ந்து அதில் முதலீடு செய்து அங்கே ஒரு சின்ன துகில் அப்படிங்கிற ஒரு கைத்தறி ஒரு அலகு தொடங்கியிருக்கோம். அதனுடைய விளக்கம் என்னென்னா, துகில் அப்படின்னா தமிழில் வந்து ஆடைன்னு சொல்கிறோம். அது ஆங்கிலத்தில் டெக்ஸ்டைல் ஃப்ரம் யுனைடெட் குரூப் இனிஷியேட்டிவ் ஆஃப் லேண்ட் அண்ட் லூம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நிலத்தையும் அந்த நெசவு தொழிலாளர்கள் இணைச்ச ஒரு கூட்டு முயற்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த அடிப்படையில் அதை செய்கிறோம்.
இது மாதிரி ஒன்று ஒன்றா இப்போ அடுத்து வந்து ஒரு வாழ்வகம் ஒன்று, அதாவது நலவாழ்வகம் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது ஹெல்த் கேர் இன்ஸ்டியூட் ஒன்று தொடங்க இருக்கிறோம். அதுக்கான வேலைகள் செய்கிறோம். இப்படி ஒரு முயற்சியாக அடுத்தடுத்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இது வந்து ஒரு சிறிய குழந்தை தான், இன்னும் வந்து பெருசாக நடக்க ஆரம்பிக்கல. தொடங்கி 2020 நம்ம தொடங்கினோம். தொடங்கும்போது தான் அந்த கொரோனா தொற்று ஆரம்பித்த நேரம். எங்கள் கடைசி பதிவோடு அது முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் ஓராண்டு மிகப்பெரிய சிரமங்களை சந்தித்து இப்போ நாங்கள் முழுமையாக ஒரு 4 ஆண்டுகள் தான் அதில் வேலை செஞ்சுருக்கோம். அதில் முள் அகற்றுவது, அந்த நிலங்களை சீர்படுத்துவது, அதுக்கான பண்ணைக்குட்டைகள் அமைப்பது, அங்கங்குள்ள அந்த காண்டூர் பண்டுகள், அதாவது சமமட்ட வரப்புகள் அமைப்பது, மரங்கள் நடுவது, இப்படி தான் அதில் நிறையா போயிடுச்சு. இன்னும் உற்பத்தியில் வந்து நாங்கள் நெல்லில் மட்டும்தான், நெல் காய்கறிகள் தான் தொடங்கியிருக்கோம். இன்னும் பழமரங்கள் வந்து உற்பத்தி வர ஆரம்பிக்கல, இன்னும் நாளாகும் அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கிறோம். ஏற்கனவே கொஞ்சம் மாமரங்கள் இருந்தது, அதை சரி பண்ணி இப்போ மாங்காய் வந்து எங்களுக்கு ரெகுலராக வருது. இப்படி வந்து முயற்சி பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இதுதான் வந்து இந்த திணை வாழ்வூர்னு சொல்லக்கூடிய ஈக்கோ வில்லேஜ். இந்த ஈக்கோ வில்லேஜில் என்ன நன்மைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, இதில் வந்து இந்த விவசாயம் என்பது இப்போ வந்து ஒரு கட்டுப்படியாகாத தொழிலாக தான் இருக்குது. என்ன காரணம்னா, இடுபொருள் செலவு மட்டுமல்லாமல் அரசு கொடுக்குற ஆதரவு ரொம்ப ரொம்ப குறைவு. நீங்கள் மற்ற துறைகளுக்கும் வேளாண்மைக்கு எடுத்திங்கன்னா வேளாண்மைக்கு கொடுக்கக்கூடிய உதவிகள் ரொம்ப குறைவு. அது மட்டும் இல்லாமல் முதலீடுகளும் குறைவு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விற்பனை சந்தை என்பதும் எங்களுக்கு ரொம்ப சவாலாக இருக்குது. ஏன்னா எங்கள் உறுப்பினர்கள் தவிர உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை நாங்கள் வெளியே கொண்டு விற்கும் பொழுது ஒப்பிட்டு பார்க்குறாங்க. நாங்கள் ஒரு துளி கூட இதில் வந்து ரசாயன உரங்களோ பூச்சிக்கொல்லிகளோ எதுவுமே பயன்படுத்த மாட்டோம். ஆனாலும் கூட எங்கள் பொருளை வந்து அவங்க மற்ற ரசாயன பொருட்களோடு தான் ஒப்பிட்டு பார்ப்பாங்க. அப்படி ஒரு சிரமம் இருக்குது. ஆக இந்த வேளாண்மையை வந்து வெற்றிகரமாக செய்வதற்கான உத்தரவாதமான அந்த விலை என்பது நமக்கு இல்லை. அதே நேரத்தில் உழைப்பாளர்கள் லேபராக இருக்கிறவங்க என்ன பிரச்சனைனா, அவங்களுடைய ஊதியம் வந்து நம்ம கொடுத்தாகணும். இப்போ அந்த ஊதியங்களை போதிய அளவுக்கு கொடுக்கும் பொழுது மறுபடியும் விலை கூடுது. அப்போ இந்த மாதிரியான ஒரு சிக்கலுக்குள்ளே நம்ம மாட்டியிருக்கோம். அதுதான் வேளாண்மையோட அடிப்படை சிக்கல்கள். அப்போ அந்த அடிப்படை சிக்கல் இல்லாமல் ஒரு புதிய முறையை கண்டுபிடிக்கலாமா அப்படின்னு யோசிக்கிறோம். குறைஞ்சபட்சம் அதாவது பணம் இல்லாமல் உழைப்புலேருந்து பொருள் எடுத்துக்கிற முடியுமா அப்படின்னு பார்க்குறோம். ஆனால் இன்னும் வந்து மக்கள் அந்த அளவுக்கு வரல. இப்போ எங்கள் உறுப்பினர்களே கூட நாங்கள் எல்லாருக்கும் வந்து பொருளை விற்க தான் செய்கிறோம். அவங்கள்ட்ட பணம் வாங்குகிறோம். அதை தான் நாங்கள் பொது செலவுக்கு வைத்துக்கொள்கிறோம். அப்படி தான் செய்கிறோம். இன்னும் நாங்கள் வந்து பொருளை வந்து கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் 2 முறை மட்டும் ஒரு பரிசு பொருளாக நாங்கள் வந்து அரிசி கொடுப்போம், அப்புறம் மாங்காய் கொடுப்போம். அது வந்து ஒரு டோக்கனாக தான் நம்ம பண்ணுறோமே ஒழிய ரெகுலராக இன்னும் கொடுக்க முடியலை. அதுக்கான காலம் இன்னும் கொஞ்சம் நாங்கள் எட்டலை. அதுக்கு நாள் எடுக்கும்னு நினைக்கிறேன். அந்த அடிப்படையில் இதை வந்து கொண்டு போகிறோம். இது தவிர இன்னொரு பெரிய சவால் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, காலநிலை மாற்றம். இப்போ நாங்கள் எவ்வளோ மழை வரும்னு எதிர்பார்க்குறோமோ மழை லேட்டாக வரும். அப்புறம் வந்து மழை வந்து அறுவடை காலத்தில் வந்து பெரிய அளவு மழை வரும். இந்த மாதிரியான சிக்கல்கள். அப்போ அதுக்கான சர்வீஸ் கிடைக்குதா அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். இப்போ நீங்கள் ஒரு 2 வீலர் வச்சுருக்கீங்கன்னா, அந்த 2 வீலராக எங்கே பஞ்சர் ஆனாலும் நீங்கள் ரோட்டில் போய் உடனே பஞ்சர் பார்த்துட்டு போயிடலாம். ஆனால் எங்களுக்கு மோட்டார் பழுதாயிடுச்சுன்னா அதை சரி பண்ணுறதுக்கு நாங்கள் 1 வாரம் காத்திருக்கணும். அந்த அளவுக்கு வந்து ஆட்கள் கிடைக்காது. ஆக இந்த ஒட்டுமொத்தமான ஒரு எதிர்நீச்சல் தான் நாங்கள் போட்டுக்கிட்டு இருக்கோம். இதுக்கு வந்துட்டு இந்த எதிர்நீச்சல் போடுவதற்கு எங்களுடைய உறுப்பினர்கள் ஓரளவுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க. இல்லாட்டி நாங்கள் பண்ண முடியாது. அவங்க வந்து பொருள் உதவி செய்கிறாங்க, அதே மாதிரி உழைப்பு கொடுக்குறாங்க, அறிவு கொடுக்குறாங்க. இப்படி எல்லாத்தையும் கொடுத்து தான் நாங்கள் அதை நகர்த்தி போகிறோம். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து அணிநிழற்காடு அப்படின்னு ஒரு மாதிரி. இந்த அணிநிழற்காடு என்பது டயர் சிஸ்டம், அதாவது அடுக்குமுறை சாகுபடி. இந்த அணிநிழற்காடை பற்றி நமக்கு எங்கே குறிப்பு இருக்குன்னா, திருக்குறளில் இருக்குது. திருக்குறளில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மணிநீரும் மண்ணும் மலையும் அணிநிழற்காடும் உடையது அரண் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு நாட்டினுடைய அரண், பாதுகாப்பு அரண் என்பது அது பெரிய கோட்டை கொத்தளங்களோ பெரிய பெரிய போர்க்கருவிகளோ அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. அதுக்கு வந்து அங்கே நாட்டில் இருக்கக்கூடிய நல்ல தண்ணீர் இருக்கணும், நல்ல மண் இருக்கணும், நல்ல மலையினுடைய வளம் இருக்கணும், அப்புறம் நல்ல காட்டு வளம் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார். இதில் வந்து 2 சொல்லாடல்களை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து மணிநீர், இன்னொன்று அணிநிழற்காடு. இந்த மணிநீர் என்பது ஆங்கிலத்தில் கிறிஸ்டல் கிளியர் வாட்டர் அப்படின்னு சொல்லலாம். படிக தூய்மையான நல்ல நீர் அப்படின்னு வச்சுக்கலாம். அதே போல் அணிநிழற்காடு என்பது அடுக்காக அமைந்த காடு அப்படின்னு அதை பொருள் எடுத்துக்கலாம். இந்த அணிநிழற்காடை பற்றி பல அறிஞர்கள், இப்போ உள்ள நவீன அறிஞர்கள் அதை பற்றி பேசுகிறாங்க. குறிப்பாக பில் மோலிசன், ஜெஃப் லாட்டன் போன்ற அறிஞர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு குறிப்பிட்ட பகுதியில் 7 வகையான பயிர்கள் இருந்தால் அதை வந்து அணிநிழற்காடு அந்த சொல்ல பயன்படுத்தாமல் ஃபுட் ஃபாரஸ்ட் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துகிறாங்க. ஆனால் நம்மகிட்ட இது வந்து முன்னாடி அணிநிழற்காடு என்ற பேரில் இருந்தது தான். அதை நம்ம எடுத்து இப்போ வந்து அதை மக்கள்கிட்ட வந்து பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கோம். அது எப்படின்னா, பூமிக்குள்ளே ஒரு பயிர், அதுக்கு அடுத்தாப்பில் 2வது அதை தரையை மூடி வைக்கிற போர்வை பயிர், அப்புறம் சிறு செடிகள், அப்புறம் குற்று மரங்கள், நடுத்தர மரங்கள், நெடிதோங்கிய மரங்கள், அந்த மரங்களில் படரக்கூடிய கொடி இனங்கள் என்று ஒரு 7 வகையான பயிர்கள் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம அணிநிழற்காடு சொல்கிறோம். அப்போ அணிநிழற்காடு இருக்கும் பொழுது அங்கே நிலத்தை உழ வேண்டிய தேவையில்லை. இது சங்க இலக்கியத்தில் தொய்யாது வித்திய துளர்படு துளவை அப்படி சொல்லுவாங்க. தொய்யாது என்றால் உழாவது, வித்தியன விதைத்த வளமான நிலம் என்று அதுக்கு பொருள்.
அப்படி வந்து குறிப்புகள் நிறையா இருக்குது. அப்போ இந்த குறிஞ்சி நில வேளாண்மையில் ஒரு முக்கியமான ஒரு பணியாக இந்த அணிலர் காடும் அந்த உழாத வேளாண்மையும் நம்மகிட்ட இருந்தது. தமிழருடைய பண்டைய மரபில் இருந்த ஒரு தொழில்நுட்பம். அந்த தொழில்நுட்பத்தை நம்ம மீட்டெடுத்து இப்போ நம்ம செய்து காட்டுறோம். அப்போ இதில் என்னென்ன மரங்கள் இருக்குது, எந்தெந்த மாதிரியான செடிகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பூமிக்குள்ளே இருக்கக்கூடிய மஞ்சள், அப்புறம் வந்து கிழங்குகள்லாம் இருக்கும், அது ஒரு வகை. அப்புறம் போர்வை பயிர்களாக நரிப்பயிறு அந்த மாதிரியான சிறு கொடிகள் படர்ந்துருக்கும். அதுக்கு அடுத்தாப்புல அவங்களுக்கு தக்காளி, கத்தரி, அந்த மாதிரியான வெண்டை, அந்த மாதிரியான சில செடிகள் இருக்கும். அதுக்கப்புறம் வாழை போன்ற மரங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தாற் பப்பாளி போன்ற மரங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்தாற் போல் நீங்கள் சீத்தா, சப்போட்டா, மாதுளை அந்த மாதிரியான மரங்கள் இருக்கும். அதுக்கு அடுத்த லேயராக வந்து பார்த்திங்கன்னா பலா அந்த மாதிரி மரங்கள் இருக்கும். இப்படி ஒரு 7 வகையான மரங்கள், மிளகு கொடி இருக்கும். இப்படி எல்லாம் கலந்து தான் வந்து இந்த அணிலர் காடை நாங்கள் அமைச்சிருக்கோம். இது இங்கே வந்த மாணவர்கள் செய்தது. இப்போ நாங்கள் செய்யலை. இங்கே ஒரு 60 நாள் தங்கியிருந்த படித்த மாணவர்கள் இந்த அணிலர் காட்டை உருவாக்குனாங்க. அந்த குழுவினர் தான் இதுக்கு இந்த பெருமைக்குரியவர்கள். அந்த அடிப்படையில் இதை நீங்கள் பார்க்குறீங்க. இப்போ நம்ம நிற்கிற இடம் வந்துட்டு இதை வந்து மேட்டுப்பாத்தின்னு சொல்லுவோம். இதுவே வந்து உழாத வேளாண்மைக்கான ஒரு முறை தான். காய்கறி சாகுபடியில் கிடைக்கக்கூடிய குப்பைகளை கொண்டாந்து ஒரு இடத்துல சேர்த்து அந்த குப்பையை வந்து கம்போஸ்ட் சொல்லக்கூடிய மக்குவாக மாற்றி அந்த மக்கு படுகைகள் மீது விதைகளையோ நாற்றுகளையோ நட்டு வளர்க்குற முறை. இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தடவை நீங்கள் இதை பண்ணிட்டோம்னா அந்த பழைய ஓடுகள் கிடச்சிது நம்மகிட்ட. அந்த பழைய ஓடுகளை எடுத்துகிட்டு வந்து அதை வந்து ஒழுங்காக அடுக்கி அதுக்கு 2க்கு இடைப்பட்ட தூரத்தில் வந்து இங்கே கிடைச்ச களைகள் தான், வேறு எங்கேயும் போகல. ஏன்னா எந்த இடத்துல ஒரு களை கிடைக்குதோ அந்த களை தான் அந்த மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்களை கொடுக்கக்கூடிய இயற்கையினுடைய கொடை. அதுதான் கலை ஆராய்ச்சியாளர்கள் சொல்லக்கூடிய நுட்பம். அந்த அடிப்படையில் எந்தெந்த களைகள்லாம் இங்கே கிடைக்குதோ அந்த களைகளை எடுத்து அதை வந்து உள்ள படுகைகளாக மாற்றி அதில் கொஞ்சம் சாணக்கரைசல், கொஞ்சம் சர்க்கரை கரைசல், மற்ற கரைசல் அதெல்லாம் சேர்த்து நம்ம வந்து படுகை அமைச்சிடறோம். அதில் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மக்க ஆரம்பித்த உடனே ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு, குறிப்பாக வந்து ஒரு 50 நாள் அல்லது 30 நாள் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. அதை தொட்டு பார்த்தா நம்ம அனுபவத்தில் கண்டுபிடிச்சிடலாம். அந்த பக்குவம் வந்த பிறகு அதில் நம்ம வந்து விதைகளையோ அல்லது நாற்றுகளையோ நட்டு வளர்த்துக்கலாம். இது வந்து இப்போ தக்காளி வச்சுருக்கோம். தக்காளியினுடைய வளர்ச்சி பார்த்திங்கன்னா மற்ற இதை விட இது கூடுதலாக இருக்கும். நீங்கள் வழக்கமான தரையில் நட்டக்கூடிய அந்த தக்காளியை விட இது வந்து கூடுதலாக இருக்கும். இது மேட்டுப்பாத்தி முறைன்னு சொல்லலாம். இப்போ நாங்கள் வந்து இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா, இந்த பாத்திகள்லேயே வந்து ஒரு வகையான பொதிகை பாத்தி அப்படின்னு சொல்கிறோம். இந்த பொதிகையில் இந்த முறையை நாங்கள் கண்டுபிடிச்சதுனால இதை பொதிகை பாத்தின்னு சொல்கிறோம். இது வந்து யாருனாலும் செய்யலாம். ஒரு எங்கேந்த கழிவு ஒரு டப்பா கிடச்சாலும் சரி, அல்லது ஓடு கிடச்சாலும் சரி, அல்லது உங்களுக்கு வந்து இந்த சிமெண்ட் அட்டைகள் கிடச்சாலும் சரி, அதை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் ஒரு 3/4 அடியிலேருந்து 1/2 அடி உயரத்துக்கு நீங்கள் சுற்றி வச்சுட்டு அதில் கிடைக்கக்கூடிய கழிவுகளை கொட்டி அதில் வந்து சாணத்தை மட்டும் தெளித்து பண்ணிங்கன்னா அது சிறப்பாக இருக்கும். இந்த முறையில் வந்து பார்த்திங்கன்னா விளைச்சலும் உங்களுக்கு கூடுதலாக இருக்கும். மீண்டும் மீண்டும் அதை திரும்ப செய்ய வேண்டியதில்லை. பூச்சி தாக்குதலோ நோய் தாக்குதலோ மிக குறைவாக இருக்கும். அதுக்கு சில கரைசல் கொடுத்தோம்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதை நீங்கள் இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பூச்சிகளில் பார்த்திங்கன்னா நன்மை செய்கிற பூச்சிகள் நிறையா பறந்துகிட்டே இருக்கும். நீங்கள் பார்த்திங்கன்னா அவ்வளவு குளவிகள், அந்த நன்மை செய்கிற பூச்சிகள் எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். அதாவது சிலந்தி பூச்சியெல்லாம் பார்க்கலாம். இதில் வந்து தீமை செய்கிற பூச்சிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப குறைவாக இருக்கும். நோய் தாக்குதல் குறைவாக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா அந்த இலைகளில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன ஓட்டைகளெல்லாம் இதில் இருக்காது, முழுமையாக இருக்கும். இதெல்லாம் வந்து என்னுடைய சிறப்பு. அப்போ இந்த மாதிரி இடத்த நீங்கள் கொண்டு போயிட்டீங்கன்னா திரும்ப திரும்ப நம்ம வந்து நிலத்தை உழுது அந்த ஈக்கோ சிஸ்டத்தை வந்து சிதைக்க வேண்டிய தேவையில்லை. அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மண்ணை வந்து வளப்பட்டுக்கிட்டே இருக்கும். இதுதான் வந்து பெரனியல் அக்ரிகல்ச்சர்னு சொல்கிறோம். அதான் திணை கல்ச்சர்னு நம்ம சொல்கிறோம். அங்கே இருக்கக்கூடிய சூழலையும் காற்றையும் மண்ணையும், அதாவது முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் அந்த 3ஐயும் சேர்த்து செய்யக்கூடிய ஒரு வேளாண்மை முறை தான் இது ஒரு தொழில்நுட்பம். இதை நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணுன்றதை நான் சொல்ல விரும்புகிறேன். இப்போ இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வகையான ஒரு மக்குப்படுகை. இதனா இந்த ஹாலோ பிளாக் அல்லது ஹாலோ பிளாக் கிடையாது. இது வந்து ஃபுல் பிளாக் தான். இந்த சிமெண்ட் பிளாக்கு அதாவது எதுனா கிடச்சாலும் சரி, கல் கிடச்சாலும் சரி, செங்கல் கிடச்சாலும் சரி, நம்ம இதை பயன்படுத்தலாம். இப்போ எங்கள் பகுதியில் மிச்சமானது நிறைய. இப்போ கட்டடம் கட்டும்போது எங்களுக்கு மீந்து போச்சு. இதை எடுத்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இதை மாதிரி ஒரு அடுக்கு மாதிரி வச்சுட்டு இதில் வந்து நம்ம மக்கு தயாரிக்கிற முறை, கம்போஸ்ட் தயாரிக்கிற முறை, இது வந்து நடைக்காகா முறைன்னு சொல்லுவாங்க, அதாவது இந்தூர் படுகைன்னு சொல்லுவாங்க. இப்படி பல முறை இருக்குது. ஆல்பர்ட் கோவார்டு அப்படிங்கிற அறிஞர் வந்து இதை வந்து ப்ரொமோட் பண்ணார். ஆக்சுவலாக இந்த முறை வந்து நம்மகிட்ட இருந்த பண்டைய முறை தான். அதாவது சங்க இலக்கியத்தில் தாதெரு மன்றங்கள் சொல்லுவாங்க. இந்த இடம் தான், இந்த இடத்துக்கு பேர் தாதெரு மன்றங்கள் சொல்கிறோம். இந்த தாதெரு மன்றங்கள் அப்படின்னா தாது எரு மன்றங்கள், எப்படி எருவை உருவாக்கக்கூடிய இடம். இப்போ நம்மகிட்ட நிறைய கழிவுகள் கிடைக்கும். இங்கே பார்த்திங்கன்னா ஒரு மழை பெஞ்சிட்டாலே எக்கச்சக்கமான களைகள் வரும். அப்போ அந்த களைகளை வந்து நெருப்பு அரிச்சு எரிப்பாங்க. அது எரிக்கக்கூடாது. ஏன்னா நெருப்பு வச்சு எரிச்சிட்டோம்னா அது வந்து நமக்கு வந்து மிக மிக வீணாக போயிடும். ஏன்னா ஒரு செடியானது மண்ணிலேருந்து எடுக்கிறது ஒரு 3/4 பங்கு கூட எடுக்காது, ரொம்ப ரொம்ப குறைவாக எடுக்கும். இப்போ 10 மடங்கு அது நம்ம வீணாக்கிறோம். அதுக்கு பதிலாக அது எல்லாத்தையும் சேகரித்து நம்ம கொண்டாந்து இங்கே போட்டுட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் சாணம் இப்படி தெளிச்சிக்கிட்டே இருந்தால் அடுக்கடுக்காக ஒரு அடுக்கு கழிவு, ஒரு அடுக்கு சாணம், ஒரு அடுக்கு கழிவு, ஒரு அடுக்கு சாணம்,
அப்படிங்கிற முறையில் வந்து நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம வந்து போட்டுட்டோம்னா இந்த இடம் வந்து மக்கிடும். ஒரு 100லேருந்து 120 நாள் எடுத்துக்கும். அது வந்து முழுக்க வந்து பவுடர் மாதிரி மாறிடும். அதில் மண்புழுக்களையும் சேர்த்து விட்டுட்டோம்னா மண்புழு உரமாக மாறிடும். அப்போ எங்கெங்கே என்னென்ன கழிவுகள் கிடைக்குதோ அது பூராத்தையும் நம்ம வந்து மாற்றிடலாம். இது வந்து இந்த மாதிரி படுக்கை வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா நம்ம தரையிலே பண்ணலாம். மரத்தடியில் மண்புழு வளர்ப்பு அப்படின்னு ஒரு முறை. இப்போ மரம் இருக்குது, மர நிழலில் நம்ம வந்து நிறையா கழிவுகளை போட்டிருக்கோங்க. அதில் வந்துட்டு முதல்ல சாணத்தை போட்டோம்னா கொஞ்சம் கொஞ்சமாக மக்க ஆரம்பிக்கும். அதில் வந்து நம்ம மண்புழுவை கொடுத்துட்டோம்னா அது முழுக்க வந்து டீ தூள் மாதிரி மாறிடும் ஒரு 120 நாளில். அப்போ அதை எடுத்து நம்ம காய்கறிக்கோ அதுக்கோ பயன்படுத்திக்கொள்ளலாம். எப்போ தேவையோ அப்போ பயன்படுத்திக்கலாம். மிகச்சிறந்த ஒரு மக்கு. அதே போல் இந்த மக்கில் அடுத்த கட்டமாக என்னென்னா மக்கு சாறுன்னு சொல்கிறோம். அதாவது வெர்மி வாஷ்ன்னு சொல்லுவாங்க. அல்லது மக்கியுடைய சாறை எடுத்துக்கிறது. அதாவது இந்த மாதிரியான மண்புழுவை வந்து நம்ம இந்த அடிப்படையில் வளர்க்கலாம். இந்த வளர்க்கும்போது பார்த்திங்கன்னா இதில் நிறைய புழுக்கள் இருக்கும். இந்த இருக்குது பார்த்திங்களா, இந்த மாதிரி புழுக்கள். இந்த புழுக்கள் வந்து எப்பயுமே வந்து ஒரு குளிர்ச்சியான இடத்துல தான் வளரும். அப்போ நம்ம தண்ணி தெளிக்கும்போது இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணீரானது இதுக்குள்ளே இறங்கி அதனுடைய கழிவை மண்புழு கழிவு நீர்னு சொல்லுவோம், அல்லது மண்புழு சாறு சொல்லுவாங்க, வெர்மி வாஷ் பல பேர்களில் உண்டு. இந்த மாதிரி ஆயிரும். இதில் வந்துட்டு இந்த சாரானது இறங்கி இது வழியாக வெளியே வந்துடும். அப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன ஏற்பாடு மட்டும், இது ரொம்ப செலவு கம்மி தான். ஒரு சின்ன ஒரு பேரில் வாங்கி 2ஆக வெட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா போதுமானது. இப்படி வச்சுட்டு இதில் வந்துச்சுன்னா இந்த வழியாக வந்துடும். இப்போ இதில் என்ன பண்ணணும்னா இது கிடைக்கக்கூடிய சாரை நம்ம என்ன பண்ணணும்னா அதை வந்து மேம்படுத்தணும். எப்படி மேம்படுத்துறது அப்படின்னா, இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இதுக்கு வந்து நமக்கு வந்து மண்புழு உரம் இது. இந்த உரத்துக்கு மண்புழு இருக்குது. இதில் தான் தண்ணி பட்டு இங்கே வெளியே வருது. இது மண்புழு சாறுன்னு சொல்கிறோம். இந்த சாறை எடுத்து சர்க்கரை சேர்த்து ஒரு குறிப்பிட்ட 10% சர்க்கரை சேர்த்து நீங்கள் வச்சுட்டிங்கன்னா அற்புதமான வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த ஆக்டினோமைசின் சொல்லக்கூடிய அந்த பாக்டீரியாக்கள் வந்து பாக்டீரியாவும் சேராது, பூஞ்சாலும் சேராத ஒரு நுண்ணுயிரி. அது வந்து பெருசாக பெருகி அந்த பாட்டில் அடைச்சி வச்சிங்கன்னா அப்படியே திறந்தீங்கன்னா பீர் பாட்டில் திறந்த மாதிரி குப்பி அடிக்கும். அந்த மாதிரியான ஒரு சிறந்த ஒரு ஃபெர்மெண்டட் ஜூஸ் கிடைக்கும். அதை எடுத்து செடி கொடுத்தீங்கன்னா அது உடனடியான வளர்ச்சியை காட்டும். இப்போ இந்த மாதிரியான எளிய முறை தான். இது பெரிய செலவில்லை. தற்சார்பு நம்ம பண்ணையம் சொல்ல முடியாது, திணை பண்ணையம் சொல்லக்கூடிய தற்சார்பு பண்ணை முறையில் இது நமக்கு கிடைக்கக்கூடிய உள்ளூர் கழிவுகள் பொருட்களை எடுத்துக்கொண்டு நம்ம எப்படி செய்கிறதுன்றது தான் இந்த முறை. இப்போ இந்த முறை நம்ம எல்லோரும் பின்பற்றலாம். எளிமையான முறை. ஒரு விவசாயம் இந்த மக்கு செய்கிறத இயற்கை வேளாண்மைன்னு வந்துட்டோம்னா அதை செஞ்சு பார்த்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் வந்து நீங்கள் மக்குவை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டிய எளிமையான விளக்கம். அதாவது ஒரு பண்ணை நிலத்திற்கும் அல்லது தோட்டத்துக்கும் அடிப்படை தேவை வந்து நீராதாரம். நீராதாரம் இல்லாமல் நீங்கள் வந்து வேளாண்மை செய்ய முடியாது. அப்போ நீரை வந்து எங்கே கேட்கணும் அப்படின்னா, நீங்கள் பூமிக்குள்ளேருந்து தேடக்கூடாது, வானத்திலேருந்து தான் தேடணும். விண்ணின்று பொய்ப்பின் அப்படின்னு சொல்லி வள்ளுவர் சொல்கிறார். அப்போ வானத்திலேருந்து தான் நமக்கு தண்ணீர் கிடைக்குது. இப்போ வானத்திலேருந்து கிடைக்கக்கூடிய தண்ணீரானது மழையாக கிடைக்குது. அந்த மழையாக கிடைக்கும்போது நம்மளை போன்ற வெப்பமண்டல நாடுகளில் இருக்கிறவங்களுக்கு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான் கிடைக்கும். நமக்கு ஒரு 3-4 மாதங்கள் தான் கிடைக்கும். அப்போ ஒரு 365 நாளில் வந்து நமக்கு ஒரு 10-20 நாளில் தான் கிடைக்கக்கூடிய தண்ணீரானது எப்படி சேமிக்கிறது அப்படின்னு நம்ம வந்து ஒரு முக்கியமான ஒரு கோட்பாடு. இப்போ அந்த அடிப்படையில் இந்த பண்ணையில் பார்த்திங்கன்னா நாங்கள் போர் போடலை. எல்லாமே வந்து ஆழ்துளை கிணறுகள் நாங்கள் பயன்படுத்துறதில்ல. கிணறு மட்டும் தான் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். அப்போ கிணறுகளுக்கான தண்ணீரை வந்து கொண்டு வரணும். ஏன்னா தண்ணியில் வந்து 3 அடுக்கு இருக்குது. ஒன்று சர்ஃபேஸ் வாட்டர் என்று சொல்லக்கூடிய மேலடுக்கு நீர், அதுக்கப்புறம் வந்து கேபிலரி வாட்டர் அல்லது சப்சாயில் வாட்டர்னு சொல்லக்கூடிய மண்ணக நீர், அதுக்கப்புறம் தான் நிலத்தடி நீர் என்று சொல்லக்கூடிய கிரவுண்ட் வாட்டர். இந்த 3 அடுக்கு இருக்குது. இப்போ இந்த கிரவுண்ட் வாட்டர் தான் நம்ம போர் போட்டு தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அது வந்து ஆபத்தானது, நீண்ட காலத்துக்கு நீடிக்காது. ஆனால் இந்த சப்சாயில் வாட்டர்னு சொல்லக்கூடிய அந்த நீரை வந்து நம்ம ரீசார்ஜ் பண்ணலாம். திரும்ப திரும்ப அதை வந்து செறிவூட்டலாம். அதே போல் மேற்பரப்பு நீரையும் பயன்படுத்தலாம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கிணறுகளுக்கு இடையிலையும் நம்ம வந்து பண்ணை குட்டைகள் என்று சொல்லக்கூடிய குளங்களை உண்டாக்குறோம். இந்த குளங்களில் பெய்யக்கூடிய மழையானது இங்கே வந்து சேமிச்சிருவோம். சேமித்து இதன் மூலமாக அந்த சீப்பேஜ்னு சொல்ல முடியாது, கசிவு மூலமாக ஒரு கிணத்துக்கும் போய் அது தண்ணியாக சேரும். அது சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அப்போ ஒவ்வொரு ஆண்டும் நம்ம செய்ய இந்த நிலத்தடி மட்டமானது அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ எங்களுக்கு பார்த்திங்கன்னா முதல்ல இருந்ததை விட இப்பொழுது கிணத்துல நீர் மட்டம் உயர்ந்திருக்கு. அப்போ சில நேரங்களில் பார்த்திங்கன்னா மேலே தொற்று அளவுக்கு கூட வந்துடும். இப்போ அந்த மாதிரியான ஒவ்வொரு இடத்துலையும் இந்த மாதிரி பண்ணை குளங்களை உருவாக்கியிருக்கோம். இந்த பண்ணை குளங்கள் கிட்டத்தட்ட இந்த பகுதியில் வந்து ஒரு 7-8க்கு மேலே இருக்குது. இங்கே இந்த பகுதியில் அதை எங்கெங்கெல்லாம் தண்ணீரானது வந்து சேருதோ அதே இடத்துல நம்ம சேமிக்கணும். ஏன்னா எப்பயுமே வந்து வாய்க்கால் வடிகால் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நிலத்துக்கு. அப்போ வாய்க்கால் என்பது தண்ணீரை உள்ளே விடுறது, வடிகால் என்பது தண்ணி வெளியேற்றுவது. அப்போ அந்த 2யும் மனசில் வைத்துக்கொண்டு ஒரு சமமட்ட முறையில் காண்டூர் முறைன்னு சொல்லுவாங்க. அந்த முறையில் கீ லைன் அப்படின்னு சொல்லி ஒரு முறை இருக்குது. அந்த முறையில் வந்துட்டு நம்ம வந்து இதை அளந்து, இங்கே ராஜகணேசன் நம்மளோட இருக்கிறாரு. அவர் தான் இதை பூரா அளந்து கொடுத்து நம்ம முறைப்படுத்தி செஞ்சு கொடுத்துருக்காரு. அந்த அடிப்படையில் இந்த பண்ணை குட்டைகளை உருவாக்கியிருக்கோம். இந்த பண்ணை குட்டைகள் மூலமாக ஒவ்வொரு கிணத்துக்கும் தண்ணீரானது ரீசார்ஜ் ஆகிட்டே இருக்கும். அது தண்ணி வந்து போய் சேர்ந்துக்கிட்டே இருக்கும். அந்த தண்ணீர் எடுத்து தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். அந்த பண்ணை குட்டைகளில் வந்து மீன் வளர்க்குறோம். இப்போ அங்கே ஒரு பகுதியில் பார்த்திங்கன்னா நெல் வயலை ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் தண்ணீர் நிற்கும், அதில் மீன் வளர்க்குறோம்.
இப்போ ரைஸ் ஃபிஷ் கல்ச்சர்மோ, அதாவது நம்முடைய குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் அப்படி 4 நிலங்கள்ல இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள்ல நம்ம ஏற்கனவே குறிஞ்சி நிலத்தில அணிநிலக்காடு சொன்னோம் இல்லையா? அதேபோல முல்லையில வந்துட்டு தாதுர மண்டலங்கள் சொன்னோம். அதேபோல மருதத்தில வந்து நீர் மேலாண்மை சொல்றோம். நெய்தல்ல வந்துட்டு ரைஸ் ஃபிஷ் கல்ச்சர்மோ, அதாவது நெல்லும் மீனும் சேர்ந்து வளர்க்கக்கூடிய ஒரு முறை. அந்த முறைய வந்து நம்ம அங்க ஒரு சின்ன மாதிரியா செய்திருக்கோம். இப்போ அதன் மூலமாகவும் வந்து நம்ம வந்து ஒரு வகையான ஒரு தொழில்நுட்பத்த நம்ம எடுக்கலாம். நம்முடைய பண்டைய மரபுகள்லேருந்து புதிதாக வந்து எடுத்துட்டு போறதுக்கான இதா பயன்படுத்தலாம். அப்ப தண்ணீர வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம சேமிக்கிறோமோ, அந்த அளவுக்கு நமக்கு வந்து சிக்கல்கள் இருக்காது. எதிர்காலத்தில வந்து தண்ணீர் தான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்க போகுது. அப்ப இப்பயே நம்ம வந்து முன்மாதிரியாக எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ, அங்கெல்லாம் தண்ணீர சேமிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப நல்லது. வணக்கம். என்னோட பேர் ராஜகணேஷ். அடிசில் நிறுவனம் அப்படிங்கிற ஒரு அமைப்பிலேருந்து நான் பேசுகிறேன். அடிசில் நிறுவனம் கடந்த 20 வருடமாக பார்த்திங்கன்னா தமிழகம் முழுவதும், இது தவிர மலேசியா, ஸ்ரீலங்கா பகுதிகளில் பல்வேறு வேளாண் சம்மந்தப்பட்டு ஒர்க் பண்ணக்கூடியவங்களோட வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். முக்கியமாக விவசாயிகள், அது சார்ந்த தொழில்நுட்பங்கள், மேலும் அது சார்ந்த வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள்ல நான் பண்ணுறோம். முக்கியமாக திணையியல் கோட்பாடுகளின் அடிப்படையில் எங்களோட பயிற்சிகள், திறன் மேம்பாட்டு விளக்கங்கள் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதில் ஒரு அங்கமாக தான் இந்த பொதிகை சோலை அப்படிங்கிற ஒரு அமைப்பையும் இங்கே உருவாக்கியிருக்கோம். ஒரு 100 ஏக்கர் பண்ணையில் இதை உருவாக்கி நான் வழிநடத்திக்கிட்டு இருக்கோம். இது மாதிரியான பல்வேறு ஈக்கோ வில்லேஜஸ்ன்னு சொல்லக்கூடிய திணை வாழ்வூர் அப்படின்ற தமிழ் பதத்தை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஈக்கோ வில்லேஜஸை வந்து கிரியேட் பண்ணுறது எங்களோட முக்கியமான நோக்கமாக இருக்குது. அடிப்படையாக எங்களோட இது வந்து அது சார்ந்த விஷயங்களை, அதுக்கான பயிற்சிகளை, அதோட வழிநடத்தல்களை நாங்கள் உருவாக்குறது தான் எங்களோட வேலையாக வச்சுருக்கோம். அது சம்மந்தமான பயிற்சி பட்டறைகள் நடத்திக்கிட்டு இருக்கோம். இது மாதிரி திணை வாழ்வூர் சம்மந்தமாக ஈக்கோ வில்லேஜ் மாதிரியான மாடல்களை க்ரியேட் பண்ணுறதுக்கு வேண்டிய பங்களிப்பை எங்கள்லேருந்து பண்ணிக்கிட்டு இருக்கோங்க. இதுதான் எங்களோட முக்கியமானது. இதில் முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த பொதிகை சோலை இதில் வந்து நாங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதில் எங்களுக்கு வேண்டிய ஒரு பயிற்சி மையத்தை கிரியேட் பண்ணி அதில் வந்து நிறைய மாடல்ஸ் கிரியேட் பண்ணுறோங்க. ஒரு இயற்கை வேளாண்மை சம்மந்தமான என்னென்ன வேலைகள்லாம் செய்ய முடியும் அப்படிங்கிற மாடல்ஸை நிறைய கிரியேட் பண்ணுறோம். ஏதோ வேளாண்மை மட்டும் இல்லாமல் இந்த திணையில் சார்ந்த கலைகள், இலக்கியம், இது சார்ந்த பயிற்சி பட்டறைகளை குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரையுமான பயிற்சி பட்டறைகளை தொடர்ந்து நடத்திக்கிட்டு இருக்கோம். இது சார்ந்து வெவ்வேறு அமைப்புகளோடு இணைந்து செய்யக்கூடிய வேலைகளையும் இப்போ தொடர்ந்து இருக்கோம். இதோட தொடர்ச்சியாக பார்த்திங்க அப்படின்னா, அடுத்த கட்டமாக வந்து இது ஆன்லைன் பயிற்சிகளாக இப்போ உலகத்தில் இருக்கிற பல்வேறு தமிழர்கள் அமைப்புகள் இருக்காங்க. நிறைய பேர் இப்போ வந்து இயற்கை விவசாயம் சார்ந்தும், இல்லை இந்த மாதிரி நிலம் சார்ந்தும், சூழல் சார்ந்தும் ஒர்க் பண்ணுறதுக்கு நிறைய பேர் தயாராக இருக்காங்க. அப்படிங்கும்போது அவங்களுக்கு வேண்டிய பயிற்சிகளை ஆன்லைன் சம்மந்தமாக ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸ் மாதிரி மாடல்களை நாங்கள் க்ரியேட் பண்ணிகிட்ருக்கோம். இது அடுத்த கட்டமாக நாங்கள் இப்போ போயிட்டுருக்குங்க. ஸோ இந்த வேலைகள் எல்லாம் தொடர்ந்து செய்கிறதோட, இந்த மாதிரியான நிலங்களை உருவாக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு ஃபார்ம் டிசைன் செய்யக்கூடியது, திணையியல் சார்ந்த அமைப்போடு சேர்ந்து ஒரு ஃபார்ம் டிசைன்ஸ் க்ரியேட் பண்ணுறது, பயிற்சி பட்டறைகள் அமைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோங்க. சார், ஒரு பக்கம் இயற்கை சார்ந்த விஷயம்லாம் நம்ம பண்ணுறோம். வாட் இஃப் வந்து இதில் ஒரு டெக்னாலஜி, ஒரு ஆட்டோமேஷனோ, அதுவும் நீரை வந்து குறைச்சி நம்ம செலவிடுறதுக்கு வந்து பயன்படுத்த உதவுது, அது மாதிரி விஷயம்லாம் அடாப்ட் பண்ண முடியுங்களா? இப்போ சொட்டு நீர் பாசனம் சொல்கிறோம், தெளிப்பு நீர் பாசனம் சொல்கிறோம். அதாவது எஃபிஷியன்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்னு சொல்லலாம். அதாவது எவ்வளோ சிறப்பாக தண்ணீரை சிக்கனப்படுத்தி செய்கிறீங்களோ அதை நம்ம வந்து மறுக்கிறது இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா, சொட்டு நீர் பாசனத்தையோ, தெளிப்பு நீர் பாசனத்தையோ, அல்லது வேறு தூவல் முறை பாசனத்தையோ வந்து இயற்கை வேளாண்மையில் யாரும் நம்ம வந்து மறுக்கிறது இல்லை. ஆனால் என்னென்னா, அதனுடைய அளவு நீங்கள் அதிகப்படுத்தும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா, இந்த சொட்டு நீரை பராமரித்து அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்குள்ள பிளாஸ்டிக் வந்து குமியுது பார்த்தீங்களா அந்த நிலத்தில். அதுதான் மிகப்பெரிய சிக்கலாக இருக்குது. அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து இப்போ சாண்ட்ரா போஸ்டல் அப்படிங்கிற ஒரு அம்மையார் வந்து அவங்க ஒரு ஆய்வாளர், அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, உலகத்திலே மிக சிக்கனமான நீர்ப்பாசன முறை எதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாத்தி கட்டி பார் போட்டு தமிழ்நாட்டில் செய்கிறோம் பார்த்தீங்களா, இதுதான் வந்து சிக்கனமானதும் சிறப்பானதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம்னா, இஸ்ரேலில் போய் கற்றுக்கிட்டு வந்து அந்த தொழில்நுட்பத்தை அங்கே அடாப்ட் பண்ணுறோம். தவறில்லை. ஆனாலும் கூட அதனுடைய அளவு அதிகமாகும் பொழுது என்ன ஆகும்னா, ஆட்டோமேஷன் அப்படின்ற பெயரில் பண்ணும்பொழுது நம்ம அந்நியப்படுறோம். அதாவது நம்ம நிலத்துக்கும் நம்முடைய பயிருக்கும் நமக்கும் உள்ள அந்த உறவு என்பது துண்டிச்சு போச்சு. திணை கோட்பாட்டில் அந்த உறவு தான் நம்ம முக்கியம். நமக்கும் மண்ணுக்கும், நமக்கும் இயற்கைக்கும், நமக்கும் பயிருக்கும், நமக்கும் உணவுக்கும் உள்ள உறவு இருக்கு இல்லையா, அந்த உறவை எந்த அளவுக்கு நீங்கள் நெருக்கமாக வச்சுக்கிறீங்களோ அவ்வளோக்கு நல்லது. அதில் துண்டிக்க நீங்கள் அந்நியமாகிடுவீங்க. அப்போ அதுவே உங்களுக்கு பெரிய சுமையாக மாறிடும். ஒரு மினிமலாக அதை பயன்படுத்திக்கலாம். ஆமாம். ஒரு சின்ன அளவில் ஒரு கிரியேட்டிவிட்டிக்காக, அல்லது ஒரு சுமை இல்லாமல் செய்கிறதுக்காக பயன்படுத்திக்கலாம். அதான் தொழில்நுட்பம் என்பது நம்மளை அடிமையாகக்கூடாது. நாம தான் தொழில்நுட்பத்தை அடிமைப்படுத்தணுமே ஒழிய, தொழில்நுட்பம் நம்மளை அடிமைப்படுத்திடுச்சுன்னா நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் அடிப்படை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, இன்னொரு தொழில்நுட்பம் என்ன பயன்படுத்தியிருக்கு அப்படின்னா, இந்த பாவடிவ முறை. அந்த பாவடிவ முறையில் அப்படின்னா, ஒரு குளம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த குளத்துக்குள்ளே எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப சிப்பமாக எடுக்காமல் வளைவும் நெளிவுமாக எடுத்திங்கன்னா, அது பேர் எட்ஜ் எஃபெக்ட்னு பில் மாலிசன் சொல்லுவார். அதாவது ஒரு விளிம்பு விளைவு அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அதாவது ஒரு குறிஞ்சி நிலமும் முல்லை நிலமும் ஒன்றா சேர்கிற இடத்துல ஒரு விளிம்பு விளைவு ஏற்படும். கடலும் நிலமும் சேர்கிற இடத்துல ஒரு விளிம்பு இப்போ மேங்க்ரோவ் காடுகள் இருக்குது. அதாவது சதுப்பு காடுகள்னு சொல்லக்கூடிய அலையாத்தி காடுகள். அதே போல் நம்ம வந்து கோரல் ரீஃப் என்று சொல்லக்கூடிய அந்த பவளத்திட்டுகள். இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணீரும் நிலமும் சேரக்கூடிய பகுதி. அங்கே தான் உற்பத்தி திறன் அதிகமாக இருக்கும். இப்போ நிறைய மீன்கள் அங்கே கிடைக்கும். நிறையா மீன் குஞ்சு பொரிக்கும். நண்டுகளுக்கும் கொஞ்சம் அக்வாட்டிக் லைஃப்னு சொல்கிற மாதிரிங்க, அது வந்து மிக அதிகமாக இருக்கக்கூடியது அந்த எட்ஜ் எஃபெக்டில் தான் இருக்கும். அதாவது 2 திணை மண்டலங்கள் ஒன்றாக சேரும் பொழுது கிடைக்கக்கூடிய அமைப்பு அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்திங்கன்னா தண்ணீரும் இங்கே அதே நேரத்தில் அந்த தரையும் சேர்ந்துருக்கக்கூடிய இடம். அதுபோல் எந்த அளவுக்கு நீங்கள் வந்து அதை கூடுதலாக வளைத்து நெளித்து பண்ணுறீங்களோ அதில் வந்துட்டு அதனுடைய பயன் அதிகமாக கிடைக்கும். இப்போ அந்த அடிப்படையில் தான் இந்த முறையை பண்ணியிருக்கோம். இது மாதிரி எங்கெங்கே வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் பண்ணலாம். இது வந்து நம்ம க்ரியேட்டிவாக செய்கிறது தான். இந்த தண்ணி வற்றிருக்கா சார்? இந்த தண்ணியை பொறுத்தவரை இது வரைக்கும் வற்றினதில்லை. இப்போ நாங்கள் இதை தோண்டி கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் ஆயிடுச்சு. 3 ஆண்டுகளும் ஜீரோவுக்கு வரலை. அதாவது கடும் கோடையில் மிகப்பெரிய அளவில் இருக்கும் பொழுது மீன்களெல்லாம் செத்து ஆரம்பிச்சது. ஆனாலும் கூட சில மீன்கள் உள்ளே இருந்து தப்பிச்சுக்கிச்சு. இது முழுமையாக வற்றி போகலை. ஏன்னா இந்த நில அமைப்பு அப்படி. இங்கே கீழே இருக்கக்கூடிய களிமண் படுகைகள் வந்து தண்ணீரை வந்து முற்றிலுமாக இல்லாமல், அதே நேரத்தில் ஆவியாகவும் இல்லாமல் ஓரளவுக்கு தாக்கு பிடிச்சிருச்சு. எப்படியாவது ஒரு மழை பெஞ்சிருது. அப்போ அந்த அடிப்படையில் இந்த குளம் வற்றதே இல்லை, வற்றியே போகலை. வற்றிரா குளம் தான் அது. வற்றிரா இருப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி வற்றாத குளமாக தான் இது இன்னமும் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா, அதாவது தொழில்நுட்பத்தை எப்படி பயன்படுத்துவது, அதில் இது ஒரு நல்ல எடுத்துக்காட்டு உங்களுக்கு. இப்போ அப்ரோப்ரியேட் டெக்னாலஜின்னு சொல்கிறோம். அதாவது இந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி எப்படி எளிமைப்படுத்தி நம்ம வந்து பயன்படுத்தும். ஏன்னா ஒரு சோலார் ஃபென்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, சூரிய வேலி போடுறது வந்து மிகப்பெரிய செலவு பிடிக்கக்கூடியது. ஒரு சாதாரண விவசாயிக்கு வந்து கடினமானது. இப்போ இங்கே பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் பன்னி தொல்லைகள் அதிகமாக இருக்குது. அப்போ பன்னிகள் மற்ற காட்டு விலங்குகளுடைய தொல்லைகள் அதெல்லாம் அதிகமாக இருக்கும் பொழுது அவங்களால ஒரு விளைச்சல் எடுக்க முடியாது. அப்போ நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு எளிய முறையில் இங்கே கிடைக்கக்கூடிய சின்ன சின்ன பைப்புகளை எடுத்துகிட்டு வந்து ஒரு கம்பிகளை கொண்டு வந்து சின்ன சின்ன பிளாஸ்டிக்கை போட்டுட்டு இங்கே ஒரு சோலார் பேனல் வச்சுட்டு இதை வந்து சின்ன எனர்ஜைசர்னு ஒன்று இருக்குது, அது மூலமாக செஞ்சு நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம். இது முழுக்க முழுக்க ஒரு செமி ஸ்கில்டு லேபராக வச்சுக்கிட்டு, நம்ம அன்ஸ்கில்டு லேபராக வச்சுக்கிட்டு தான் இதை பண்ணியிருக்கோம். இதன் மூலமாக பன்னிகள் வரதை இங்கே ஓரளவுக்கு தடுத்துட்டோம். இப்போ கிட்டத்தட்ட பன்னிகள் உள்ளே வரதில்லை. இப்போ இந்த மாதிரியான எளிய முறையை வந்து நம்ம பின்பற்றினோம்னா விவசாயிகளுக்கு ரொம்ப ரொம்ப குறைவான செலவு தான் ஆகும். இப்போ வந்து நீங்கள் வழக்கமாக போடக்கூடிய செலவில் 3ல் 1 பங்கு தான் அது செலவாகும். இந்த முறையை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எல்லோரும் செய்யலாம். இது ஒரு எளிய முறை. வணக்கம், என் பேர் கார்த்திகா. நான் இப்போது பொதிகை சோலையில் இங்கே உறுப்பினராக இருந்து இப்போது இங்கேயே தங்கலான ரெசிடெண்ட்டாக வந்திருக்கேன், பெர்மனெண்ட் ரெசிடெண்ட்டாக. நானும் எங்கள் அப்பாவும் இப்போ பொதிகை சோலையில் தான் தங்கிட்டுருக்கோம். என்னுடைய பயணம் எப்போ ஆரம்பிச்சதுன்னா, ஒரு 2.5 வருஷம் முன்னாடி இங்கே பொதிகை சோலைக்கு ஒரு ரெசிடென்ஷியல் கேம்ப்காக வந்திருந்தேன். ஒரு 2 மாத 60 நாள் உறைவிட பயிற்சி நடந்தது. அடிசில் சோலையும் பொதிகை சோலையும் சேர்ந்து ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு உறைவிட பயிற்சி பண்ணாங்க. அதுக்கு பயிற்சிக்காக வந்து சரி விவசாயம்னா என்ன, எப்படி அதை வந்து ப்ராக்டிக்கலாக கொஞ்சம் செஞ்சு பார்க்கலாம், அது முதல் புரிதலோடு இறங்கலாம், மண்வளம் பற்றி இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் அங்கே அதில் கவர் பண்ணியிருந்தாங்க. அதில் நிறைய கற்றுக்கலான்னு தான் வந்தது. அப்புறம் இந்த பொதிகை சோலை வரவும் இங்கே ரொம்ப மேற்கு தொடர்ச்சி மலையொட்டி ரொம்ப ஒரு 2 மாதம் இங்கே தங்குறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சிது. அதுதான் முதல் ஈர்ப்பு பொதிகை சோலை மேலே. அதுக்கப்புறம் வகுப்புகளும் இங்கே விவசாயம் செஞ்சு பார்த்தோம். எங்களுக்குன்னு ஒரு 1/4 ஏக்கர் ஒதுக்கப்பட்டு தனியாக கொடுத்துருந்தாங்க. அதில் வந்து நிறைய விதவிதமான பயிர்கள் செஞ்சு பார்த்தோம். மரவள்ளி கிழங்குலேருந்து கீரைகள்லேருந்து கார்ன் இந்த மாதிரி நிறைய சிறு சிறு பயிர்கள்லாம் அந்த ஒரு 2 மாதம் 3 மாதத்தில் விளையக்கூடிய பயிர்கள்லாம் நாங்களே வச்சு அது வளர்த்து பார்த்தது வந்து ரொம்ப ஒரு மனதுக்கு ரொம்ப மகிழ்வான ஒரு தருணம் அதெல்லாம். ஸோ அந்த மாதிரி வளர்த்து பார்க்கல ரொம்ப ஈர்ப்பு வந்து சரி நம்ம கண்டிப்பாக விவசாயம் பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் பயிற்சி முடிஞ்சு என்னுடைய சொந்த ஊர் பாண்டிச்சேரி அங்கே போகவும் ரொம்ப தைரியமாக எனக்கு இருந்த ஒரு இடம் வாங்கி வச்சுருந்தேன். விவசாயம் பண்ணணுன்ற முடிவில் வந்து வாங்கி வச்சுருந்தது தான். ஆனால் எப்படி எங்கே ஆரம்பிக்கணுன்னும் போது தான் சரியாக இந்த பயிற்சி வந்தது, இங்கே வந்தது. திரும்பி போயிட்டு தைரியமாக நெல் பயிர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 வருடங்கள் 3 அறுவடை எடுத்துட்டேன். இங்கேருந்து போயிட்டு 3 வருடம் முடிச்சுட்டு ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸை சூஸ் பண்ணி அந்த 3 வருடமே வந்து ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸை வந்து மானவரியில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் ட்ரை பண்ணியிருந்தோம். ஸோ ஆத்தூர் கிச்சிலி சம்பா, பூங்கார், அப்புறம் வந்து தங்க சம்பா இந்த மாதிரி ரெட் ரைஸு ஒயிட் ரைஸ்னு ஆல்டர்னேட்டிவ் இயர்ஸில் போட்டு எடுத்து அது ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு. விளைஞ்சி கையில் நெல் பார்க்கவும் அது ஒரு ரொம்ப வித்தியாசமான அனுபவமாக இருந்தது.
அதுக்கப்புறம் முழுசாகவே வந்து நம்ம அக்ரிகல்ச்சரில் கொஞ்சம் ஈடுபடலாம் அப்படின்ற ஆர்வத்தில் இங்கே ஃபார்மிங் இங்கே 100 ஏக்கர் இருக்குது, இங்கே வந்து ஃபார்மிங் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கவும், சரி நம்ம இங்கேயே மெம்பர் ஆனோம்னா இங்கேயே நம்ம பார்த்துக்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைக்கிட்டேயும் இருக்குது, இங்கே மண் வளம் நல்லா இருக்குது, நீர் வளமும் இருக்குது. ஸோ நமக்கு தேவையான உணவுகளை நம்ம பயிர் பண்ணிக்கலாம், எடுத்துக்கலான்ற அந்த எண்ணத்தில் இங்கே வந்து நாங்கள் இங்கே ஃபார்ம் மேனேஜராக பார்த்துக்கிட்டு இங்கே எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு எப்படி இங்கே மற்ற லோக்கல் கம்யூனிட்டியும் எப்படி ஃபார்மிங்கில் என்கேஜ் பண்ண முடியும், எப்படி வந்து ஒரு சர்க்குலர் எக்கானமியை ஃபிலாசபிக்கலாக பாமேனைய சொல்கிறதெல்லாம் எப்படி ப்ராக்டிக்கலாக இங்கே பண்ண முடியுன்றதை வந்து தெரிஞ்சுக்கணும். ஒரு எக்கனாமிக்கல் டெவலப்மெண்ட்டுக்கும் எப்படி ஒரு சர்க்குலர் எக்கானமியை இன்க்ளூட் பண்ணி இந்த ஒரு 100 ஏக்கர்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும்னு பார்க்குறோம். ஸோ இதுவுமே எக்ஸ்பெரிமெண்டல் பேசிஸில் தான் எல்லாமே போயிட்டுருக்கு. ஸோ இந்த லேர்னிங்ஸ்லாம் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வத்தில் தான் இப்போ இங்கே வந்து பயணத்தை தொடங்கியிருக்கோம். இன்னும் ஒரு எங்களுடைய விஷன் வந்து ஐயா பேசுனது கேட்டிருப்பீங்க. பாமேனோட விஷன் வந்து இட் இஸ் லைக் ஆல்மோஸ்ட் லைக் ஒரு மணிலெஸ் கேஷ்லெஸ் எக்கானமி அந்த நோக்கி போகிற மாதிரியான ஒரு வடிவமைப்பு இருக்குது. அது இன்னும் ரொம்ப தொலைவில் இருக்குது. பட் அதுக்கான ஆரம்ப விஷயத்தில் பார்ட்டர் சிஸ்டமில் நம்ம வந்து வாலண்டியர்ஸ் வச்சு அவங்களோட எனர்ஜி கொடுக்குறது, டைம் கான்ட்ரிபியூஷன் அதெல்லாம் வச்சுக்கிட்டு இங்கே வந்து அவங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறதுக்கான ஸ்பேஸ் அண்ட் டைம் நாங்கள் அவங்களுக்கு கொடுக்குறோம். ஸோ 2 பேரும் பெனிஃபிட் ஆகிற மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆரம்பிச்சிருக்கோம். ஸோ இங்கே வேலை செய்கிற பெண்களுமே வந்து சில பேர் இங்கே பக்கத்து கிராமத்தில் இருக்கவங்க எல்லாமே இப்போ இங்கே தங்கி இங்கேயே இருந்து நம்ம சில ப்ராஜெக்ட்ஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி வந்திருக்காங்க. மதிப்பு கூட்டல் பயிற்சிகள், அது இல்லாமல் அக்ரிகல்ச்சர் மற்ற ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஃபார்மர்ஸ்க்கு டீச் பண்ணுற மாதிரியான சில பயிற்சிகள்லாம் இங்கே எடுத்துகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் கலந்துக்கும் போது நிறைய புது டோர்ஸ் ஓப்பன் ஆகும் நிறைய பேருக்கு. ஸோ அப்படி ஒரு சான்ஸ் எனக்கு கிடச்சி அது வந்தது தான் இப்போ இங்கே என் பயணம் தொடர்ந்துட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இங்கே வருவாங்கன்னு நம்புகிறோம். அண்டு வரணும். இதில் நான் பொதிகையை எப்படி பார்க்குறேன்னா, இட் இஸ் அ பியூர் பொட்டென்ஷியல். நிறைய விஷயங்கள் வந்து பொதிகையில் வந்து நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏன்னா ஒரு சாமானிய மனுஷன் நினச்சானா இப்போது நான் வென் ஐ வாண்டட் டு பை லேண்டுனா அது ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்தது. என்னால் 1 ஏக்கர் 2 ஏக்கர்ஸ் மேலே நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு விஷயமா இருந்தது. ஆனால் இப்போ பொதிகையில் வந்து யூ ஹேவ் லைக் 110 ஏக்கர்ஸ் 100+ ஏக்கர்ஸ் இருக்குது. இதில் இப்போ நான் ஒரு 5 ஏக்கர்ஸில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும், ஒரு அக்ரிப்பனராக மாறுறதுக்கான அத்தனை சான்ஸுமே ஒரு காமன் மேனுக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து நிறைய பேர் டேப் பண்ணணும். நானுமே அதுக்கான ஒரு முயற்சியில் தான் இங்கே ஈடுபட்டுருக்கேன். ஸோ மதிப்பு கூட்டல்லையும் நிறைய ட்ரைனிங்ஸு, எக்ஸ்பீரியன்ஷியல் லேர்னிங்ஸ் இங்கே கொடுக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய இப்போ என்னவோ அட் ப்ரெசென்ட் இப்போ அதுதான் எங்களுடைய பிளான்ஸாக இருக்குது. அதை நோக்கி தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். வணக்கங்க. என்னோடய பேர் சரவணன். சொந்த ஊர் பழனி. இப்போ வாசுதேவநல்லூர் தென்காசி மாவட்டத்தில் கைத்தறி போட்டு நெஞ்சிட்ருக்கோம். காலேஜ் படித்ததெல்லாம் காஞ்சிபுரத்தில் படித்தேன். அதுக்கப்புறம் சென்னையில் ஒரு 4 வருஷம் பப்ளிஷிங் ஃபீல்டில் வேலை பார்த்தேன். அதுக்கப்புறம் இயற்கை விவசாயம் பண்ணிகிட்டு இருந்தேன். இயற்கை விவசாயமும் வேறு தோட்டங்களில் போய் வேலை பார்த்தோம். அதுக்கப்புறம் என் தொழில் ஏதாவது கையில் வச்சுக்கலான்னு தோணுச்சு. அப்போ தான் முடிவு பண்ணிவிட்டு நம்ம என்ன தொழில் பண்ணலாம் அப்படின்னு தேடி இருந்தேன். அதில் வந்து நெசவு எனக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் கைத்தறி நெசவை கையில் எடுத்துகிட்டு மேல்கோட்டைன்னு சொல்லிட்டு ஒரு ஊர், கர்நாடக மாவட்டம், கர்நாடக மாநிலம் மாண்டியா டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. அங்கே போயிட்டு ஒரு 1.5 வருஷம் அங்கேயே தங்கியிருந்து நெசவு கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் வேறு எங்கேயாவது போய் பண்ணலான்னு தேடி இருந்தப்போ பொதிகை சோலையில் வாய்ப்பு கிடச்சிது. இங்கே வந்து இப்போ ஒரு 3.5 வருஷம் ஆச்சுங்க. இங்கே தறி போட்டு நெஞ்சிட்ருக்கோம். தொழில் முறையாக பண்ணிகிட்ருக்கோம். பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் எல்லாேருக்கும் சொல்லிக் கொடுக்கணுன்னு எனக்கு விருப்பம் ஆரம்பத்துலேருந்து. என்னென்னா, நான் நெசவு கற்றுக்கணுன்னு நினச்சி தேடி இருந்தப்போ எனக்கு சரியாக இடம் அமையலை. ஒரு சிலருக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்கு இடம் இல்லை, ஒரு சிலருக்கு வாய்ப்பு நேரம் செலவிட்டு தான் கற்றுக் கொடுக்கணும். அந்த மாதிரி வாய்ப்பு அமையலை. அதனால் அங்கே போய் கற்றுக்க முடிஞ்சுது. அதை இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு நினைக்கிறேன். என்னென்னா, நான் சொல்லிக் கொடுக்கணுன்றது மட்டும் இல்லை, இதில் இன்னும் நிறைய செய்ய வேண்டிய வேலை இருக்குது. என்னென்னா, இயற்கை விவசாயம் சார்ந்து அதான் உணவு உடை இருப்பிடம் அடிப்படையில் அதில் உணவு சார்ந்து நிறைய நம்ம இப்போ நிறைய தெரிஞ்சிருக்கு. நிறைய இடத்துல நம்மளுக்கு வேணும்னா போய் கற்றுக்க முடியுது. ஆனால் உடை சார்ந்து அவ்வளோ விஷயங்கள் கற்றுக்கிறதுக்கான இடங்கள் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதில் கற்றுக் கொடுக்கறதுக்கான ஒரு இடமா தான் இது ஆரம்பத்துலேருந்தே நாங்கள் விருப்பப்பட்டுருக்கோம். அதையும் சொல்லிக் கொடுக்குறோம், தொழில் முறையாகவும் சொல்லிக் கொடுக்குறோம். அது இல்லாமல் 2 நாள் வகுப்பு, இப்போ 5 நாள் போட்டுட்ருக்கோம். அந்த மாதிரி வகுப்புகள் மூலமாக சில அடிப்படையில் மட்டும் சொல்லிக் கொடுக்குறதுக்கு அந்த மாதிரி வகுப்பு போடுறோம்.
அது இல்லாமல் தொழில் முறையாக கற்றுக்கிறவங்களுக்கு 1 வருடம் அந்த மாதிரி இங்கேயே தங்கியிருந்து முழுமையாக கற்றுக்கிட்டு போகலாம். அந்த மாதிரி கற்றுக்கிட்டு போயிட்டு அவங்க இடத்துல பண்ணலாம். அந்த மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுக்கும் ஏற்பாடு பண்ணிகிட்ருக்கோம். அதையும் தொடர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். நெசவுன்னு பார்த்தீங்கன்னா, நெசவு நாங்கள் பண்ணுறது வந்து கையிலே நூக்கப்பட்ட நூல். அந்த நூலை எடுத்து வச்சு அதை இங்கே நெஞ்சிட்ருக்கோம். என்ன வித்தியாசம்னா, வழக்கமாக ஸ்பின்னிங் மில்லேருந்து நூல் வராமல் அந்த கடைசி வேலையை நூலாக்குற வேலையை வந்து கையிலே பண்ணியிருப்பாங்க. அது என்னென்னா, நூலோட அந்த மிருதுத்தன்மை வந்து இன்னும் இயல்பாக கிடைக்கும் நம்மளுக்கு. கைத்தறியை ஏன் விட்டுட்டு ஏன்னா எல்லாம் வெளியேறாங்கன்னா, அந்த நூல் வந்து பயன்படுத்துறதுக்கு கொஞ்சம் மிருதுவாக இருக்கிறதுனால எளிமையாக அந்து போகும். அதை மறுபடியும் கட்டி கட்டி நெய்கிறோம். அதுக்கான நேரம் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக அதை குறைக்கணுன்ற இதில் என்ன பண்ணிட்டாங்க, பாலிஸ்டர் குறைந்த அளவில் மிக்ஸ் பண்ணாங்க. அப்புறம் அதிகம்ட்டு இப்போ பாலிஸ்டரே முழுமையாக போயிட்டாங்க. நம்ம அப்படி இல்லாமல் நல்ல நூலில் பண்ணுறோம். நல்ல பொருள் பேசும். நம்ம பேசுகிறத விட நம்ம துணியை ஒரு வயசானவங்க கிட்ட கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா அவங்க சொல்லுவாங்க நூல் சேலைன்னு சொல்லுவாங்க. அதாவது நூல் சேலைன்னா என்னென்னா, காட்டன் ஒரிஜினல் காட்டன் வந்து நூல் சேலைன்னு சொல்லுவாங்க. அது இப்போ கிடைக்கிறதே இல்லை. அந்த இயல்பு வந்து இப்போ நம்ம பண்ணுற துணியில் கிடைக்கும். அதை இன்னும் நிறைய பேருக்கு எடுத்துகிட்டு போகணுன்னு விருப்பப்படுறோம். இந்த இதில் வந்துட்டு எங்களுக்கு இன்னொரு ஒரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த ரிஸ்க்கை வந்து எல்லோரும் பகிர்ந்துக்கிறோம். இந்த சிரமங்களை வந்து 100 பேர் பகிர்ந்துக்கிறோம். இப்போ ஒரே ஆள் எடுத்துக்கிட்டாருன்னா அது ரொம்ப கடினமாக இருக்கும். அவர் விட்டுட்டு ஓடிடுவார். அப்போ 100 பேருக்கான அந்த பளு என்பது பிரியும் போது அது கொஞ்சம் எளிமையாக இருக்குது. அப்புறம் எங்களுக்கு வந்து அறிவு கிடைக்குது. எல்லாருடைய அறிவு, ஆலோசனை 100 பேரும் வந்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லும் பொழுது நல்ல விஷயங்கள் கிடைக்குது. அப்புறம் இப்போ சில பொருட்களை குறிப்பிட்ட இடத்துலேருந்து எங்களுக்கு வாங்கி தருவாங்க. இந்த மாதிரியான நன்மைகளெல்லாம் நமக்கு வந்து கிடைக்குது. இதுதான் வந்து இந்த திணை வாழ்வோருடைய கூட்டுப்பண்ணையினுடைய சிறப்பு. அப்புறம் வந்துட்டு இந்த கூட்டுப்பண்ணை எப்போ வெற்றி அடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து எங்கள் உறுப்பினர்கள் எல்லாரும் இங்கே வந்து ஒரு 50 விழுக்காடாவது வீடுகள் கட்டி இங்கே குடியேறும்போது தான் ஆகும். வீடு கட்டுவதற்கான இடங்கள்லாம் ஒதுக்கியிருக்கிறோம். அப்படி வந்து அவங்க குடியேறி அவங்களே செய்து இங்கே பணம் இல்லாத, அதாவது இந்த பண பரிவர்த்தனை இல்லாத ஒரு சமூகத்தை படைப்பது தான் எங்களுடைய கனவு. ஆக இந்த உழைக்கக்கூடிய பொருளை எடுத்துகிட்டு வரணும். அவங்களே காய்கறி பண்ணாலும் சரி, நூல் நூற்று துணி நெய்தாலும் சரி, அல்லது வேறு எந்த அறிவு கொடுத்தாலும் சரி, இங்கே வந்து ஒரு பொதுவான இடம், ஒரு கடை மாதிரியோ ஒரு இடத்த வச்சிடறோம் ஒரு மையத்தில். அப்போ யாருக்கு தேவையோ அவங்க எடுத்துக்கலாம். அவங்ககிட்ட கிடைக்கிறத அங்கே கொண்டாந்து வச்சிடலாம். அப்படிங்கிறது தான் எங்களுடைய கனவு. ஆனால் அது எப்போ நிறைவேறும்னு எங்களுக்கு தெரியல. அந்த மாதிரியான ஒரு பணம் இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது, அன்பு நிறைந்த சமூகத்தை உருவாக்குவது, அருள் நிறைந்த சமூகத்தை உருவாக்குவது, அப்படி தான் நினைக்கிறோம். அதில் வந்து இந்த திருக்குறள் நெறிப்படி நாங்கள் அதை முயற்சி பண்ணுறோம். தொல்காப்பிய மரபு என்பது நம்முடைய மரபு, தமிழ் மரபு. அதில் தொல்காப்பியத்தில் சொல்லக்கூடிய திணைக்கோட்பாடை நாங்கள் பின்பற்றுறோம். அதில் வரக்கூடிய அந்த நுட்பங்கள்லாம் எடுத்துக்கிட்டு தான் நாங்கள் இந்த பண்ணையை வடிவமைக்கிறோம். அப்போ தொல்காப்பிய பண்ணை வடிவமைப்பு முறையை நாங்கள் மற்றவங்களுக்கும் சொல்லித்தரோம். இப்போ மாணவர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60 நாள் இங்கே இருந்து கற்றுக்கொண்டு அதை மற்ற இடங்களுக்கெல்லாம் கொண்டு போய் செய்கிறாங்க. இப்படி வந்து நாங்கள் ஒரு முழுமையான முயற்சி எடுக்கிறோம். ஆனால் அந்த முயற்சியில் வந்து ஒரு அடி தான் நாங்கள் எடுத்து வச்சுருக்கோம். இன்னும் பல அடிகள் போகணும். அதுக்கு நிறையா நிதி தேவைப்படுது. அது மட்டும் இல்லாமல் அறிவு தேவைப்படுது, ஒத்துழைப்பு தேவைப்படுது. இதெல்லாம் இருந்தால் தான் நாங்கள் வந்து அடுத்த கட்டமாக போக முடியும். அதுக்கான வேலைகளை நம்ம தொடர்ந்து செய்கிறோம். அடிசில் போன்ற அமைப்புகள் அதனுடைய வேலை என்ன அப்படின்னா, இந்த மாதிரியான நிறையா இந்த ஈக்கோ வில்லேஜ்களை, அதாவது திணை வாழ்வூர்களை உருவாக்குவது தான் முயற்சி. அதுக்கான எங்கெங்கே வாய்ப்பு கிடைக்குதோ அங்கெல்லாம் ஆலோசனை கொடுக்குறோம். அங்கே போய் செய்து காட்டுறோம். அப்போ அவங்களுக்கான நிர்வாகங்கள் எப்படி பண்ணணுன்றதை சொல்கிறோம். எப்படி சிக்கல் இல்லாமல் ஒரு நிர்வாகத்தை நடத்துவதுன்றதை அடிசில் சொல்லித்தரோம். இப்படி வந்து பல முயற்சி செய்கிறோம். அதே போல் இப்போ இலங்கையில் போயிட்டு கூட அந்த முயற்சி ஒன்று எடுத்து அவங்க தொடங்கியிருக்கிறாங்க. இப்படி பல இடங்களில் இந்த முயற்சிகள் நடக்குது. அப்போ இந்த மாதிரியான முயற்சிகளுக்கு வரக்கூடிய புதிய நபர்களை நம்ம அறிமுகப்படுத்துகிறோம். அது புதிய இளைஞர்களை வந்து பயிற்றுவிக்கிறோம். அவங்க போய் செய்கிறாங்க. இதெல்லாமே ஒரு இயக்கமாக தொடங்குது. இந்த இயக்க வேலைகள் தொடர்ந்து நடக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி முயற்சிகளுக்கு எல்லோரும் முன் வரணும். அப்போ யாரெல்லாம் வந்து இந்த அறிவுத்துறையில் இருக்கிறவங்க வரலாம், இளைஞர்கள் முன் வரலாம். ஏன்னா இதுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்குது. இனிமேல் பார்த்திங்கன்னா போகிற காலத்தில் இந்த காலநிலை மாற்றம் மட்டுமில்லாமல் இந்த பொருள் குவிப்பு, குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் சொத்துக்களை குவிக்க தொடங்குறாங்க. பணத்தை மட்டுமே மையமாக வச்ச ஒரு டிஜிட்டல் எக்கானமி உருவாக்குறாங்க. இதெல்லாமே எதில் கொண்டு போய் விடும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட சில பேரில் மட்டும்தான் சொத்து சேரும். பல பேர் வந்து எதுவுமே இல்லாமல் கையறு நிலைக்கு போயிடுவாங்க. அப்புறம் உணவு உற்பத்தி என்பது குறைஞ்சி போயிடும். அப்போ உணவுக்கே வந்து சண்டை போடுற அளவுக்கு பிரச்சனைகள் உருவாகும். அப்போ உணவு பற்றாக்குறை வரும்பொழுது வாழ்வியல் சிக்கல்கள் வரும், சமூக சிக்கல்கள் வரும், பண்பாட்டு சிக்கல்கள் வரும். இவ்வளவு சிக்கல்களையும் எதிர்கொள்ள வேண்டும் என்றால் நம்ம ஒரு புதிய வாழ்வியல் முறையை நோக்கி பயணப்படணும். அது இயற்கையோடு இணைந்த வாழ்க்கை தான் முக்கியமானது. அந்த இயற்கையோடு இணைந்த வாழ்க்கையை தான் நம்ம திணை வாழ்வியல்னு சொல்கிறோம். இந்த திணை வாழ்வியலுக்கான ஒரு களமாக தான் இந்த பொதிகை திணை வாழ்வோர் இருக்குது. இப்போ இதை வந்து பரவலாக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி அறிவில் இருக்கிறவங்க வரணும்.
பண வசதி உள்ளவங்க வரணும், புதிய இளைஞர்கள் வரணும், அடுத்த தலைமுறை வரணும். இப்படியெல்லாம் வந்து சேர்ந்து கை கொடுத்தோம்னா இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தலாம். ஒரு அன்பும் அமைதியும் நிறைந்த ஒரு உலகத்தை உருவாக்குவதற்கு இந்த திணை வாழ்வூர்கள் பயன்படும். அதற்கு அடிசில் போன்ற நிறுவனங்கள் துணை நிற்கும் என்று நான் கூறிக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.